இன்னைக்கு ராஜஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டான நேரத்தில் நம்ம தோனி அவர்கள் செஞ்சு கொடுத்த முக்கியமான ஸ்டம்பிங் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட சிஎஸ்கே. அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சூரியகுமார், அடுத்து ஆர்சிபி அணிக்கு எதிராக பிலிப் சால்ட், இப்படி இவங்க இரண்டு பேரையுமே அடுத்துன்னு நம்ம எம்எஸ் தோனி மின்னல் வேக ஸ்டம்பிங்ல அவுட் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்க இன்னைக்கு ராஜஸ்தான் அணிக்கு எதிராக நிதிஷ் ராணா அடின்னு அடிச்சு 6-4 அடிச்சு பயங்கரமா துவம்சம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சிஎஸ்கே போலர்களை. இப்படி இருக்க இவருடைய விக்கெட்டை எடுக்கலைன்னா கண்டிப்பா சிஎஸ்கே மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்ப கரெக்டா நம்ம அஸ்வின் அவர் போட்ட பால் வைட் பால், ஆனா நிதிஷ் ராணா சிக்ஸர் அடிக்க அவர் ஏறி வர நம்ம தோனி கரெக்டா அதை பிடிச்சி ஸ்டம்பிங்ல அடிச்சிட்டாரு. இதனால நம்ம சிஎஸ்கே மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதாவது 200க்கும் அதிகமான ரன் ராஜஸ்தான் அணி அவங்க எடுக்க முடியாம நம்ம சிஎஸ்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம தோனி மட்டும் இந்த ஸ்டம்பிங்கை பண்ணலைன்னா கண்டிப்பா மிகப்பெரிய சிக்கல், 200க்கும் அதிகமான ரன் நிச்சயமா ராஜஸ்தான் அணி எடுத்திருப்பாங்க.